சிக்கன் பிரியாணி. பெயரை சொன்னாலே வாயில நீர் ஊறுதே. இது கொண்டாட்டம், குடும்பம் மற்றும் அற்புதமான சுவைகளின் ஒரு உணவு. மென்மையான சிக்கன், மிருதுவான சோறு, நாக்கில நடனமாடும் மசாலா ஆக்க கலந்த கலவை, அதுதான் பிரியாணி. இந்த உலகம் முழுவதும் விரும்பப்படுவதில் ஆச்சரியமில்லை. இந்தியாவில் இருந்து மத்திய கிழக்கு வரை பிரியாணி பல கலாச்சாரங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது. இது பெரும்பாலும் திருமணங்கள், விடுமுறை நாட்கள் மற்றும் பெரிய விருந்துகளின் முக்கிய உணவாகும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதை செய்வதற்கு சொந்த முறை உள்ளது. தலைமுறை தலைமுறையா கட்டப்படுது. ஆனா சிறந்த பகுதி, இந்த சுவையான உணவை அனுபவிக்க நீங்கள் வெகு தூரம் பயணிக்க வேண்டியதில்லை. சில எளிய பொருட்கள் மற்றும் சிறிது அன்புடன் உங்கள் சொந்த சமையலறையில் மந்திரத்தை உருவாக்கலாம். ஒரு சமையல் சாகசத்துக்கு தயாராகுங்க. சிக்கன் பிரியாணியின் உலகில மூழ்குவோம். பிரியாணியின் அழகு அதன் பொருட்களில் உள்ளது. ஒவ்வொன்றும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சுவை மற்றும் நறுமணத்தின் அடுக்குகளை சேர்க்கிறது. முதலில் நம்மிடம் நறுமணமுள்ள பாஸ்மதி அரிசி உள்ளது. இந்த நீண்ட அரிசி தான் நாம் விரும்பும் லேசான மற்றும் மிருதுவான அமைப்பை அடைவதற்கான திறவுகோல். பிறகு தயிர் மற்றும் மசாலா கலவையில் ஊற வைத்த சிக்கன் வருகிறது. இது இறைச்சியை மென்மையாக்கவும் நம்ப முடியாத சுவையுடன் உச்சலுத்தவும் உதவுது. மசாலா பொருட்களை பற்றி பேசுகையில் நறுமணங்களின் சிம்பொனிக்கு தயாராகுங்கள். சூடான பட்டை, மண் வாசனையுள்ள சீரகம், காரமான மிளகாய் மற்றும் நறுமணமுள்ள ஏலக்காய் பற்றி யோசியுங்க. வெங்காயம், பூண்டு மற்றும் இஞ்சி நமது சுவையின் அடிப்படையை உருவாக்குகின்றன, ஆழத்தையும் சிக்கலையும் சேர்க்கின்றன. தங்க மசாலாவான குங்கும பூவின் சிறிதழ்வு அதன் தனித்துவமான நிறத்தையும் ஆடம்பரமான நறுமணத்தையும் அளிக்கிறது. இறுதியா கொத்தமல்லி மற்றும் புதினா போன்ற புதிய மூலிகைகள் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் மாறுபாட்டை வழங்குகின்றன. சமைக்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதலில் உங்கள் சிக்கனை தயிர், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் பிரியாணி மசாலா கலவையுடன் ஊற வைக்கவும். அது குளிர்சாதன பெட்டியில் வச்சு அந்த சுவைகள் கலக்க விடுங்க. சிக்கன் ஊறும் போது உங்கள் பாஸ்மதி அரிசியை கழுவி ஊற வைக்கவும். இது அரிசி சமமாக சமக்க உதவுறது மற்றும் மென்மையாக மாறுவதை தடுக்குது. ஒரு பெரிய பாத்திரத்துல வெங்காயத்தை பொன்னிறமாகவும் வர வதக்கவும். ஊற வைத்த சிக்கனை சேர்த்து அனைத்து பக்கங்களிலும் பொன்னிறமாகவும் வர சமைக்கவும். இப்போது உங்கள் மசாலா பொருட்கள், தக்காளி மற்றும் சிறிதளவு தண்ணீரை சேர்க்கவும். அதை கொதிக்க விடுங்க. சுவைகள் ஆரம்படையட்டும். ஊற வைத்த அரிசியை சேர்த்து சிக்கன் மீது அடுக்கி வைக்கவும். அரிசியை மூழ்கடிக்க போதுமான தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்கவும். கொதித்ததும் தீயை குறைச்சி பாத்திரத்தை இறுக்கமாக மூடி சுமார் 20 நிமிடங்கள் ஆவியில வேக விடவும். நீராவி அதன் மந்திரத்தை செய்யும். அரிசிய மிருதுவான முழுமைக்கு சமைக்கும். உங்கள் பிரியாணிய நல்லதிலிருந்து அற்புதமாக எடுக்க விரும்புகிறீங்களா? சில குறிப்புகள் இங்கே. முதலில் மசாலா பொருட்களுடன் சூச்சப்பட வேண்டாம். அவை இந்த உணவின் இதயமும் ஆன்மாவும். இரண்டாவதாக உங்கள் அரிசியை ஊற வைக்க மறக்காதீங்க. இது சமமா சமைக்கவும் அந்த அழகான சுவையை உறிஞ்சவும் உதவுகிறது. அரிசி மற்றும் சிக்கனை அடுக்கும் போது மெதுவாக இருங்க. அந்த அடுக்குகள் தனித்தனியா இருக்க வேண்டும், மென்மையாக அல்ல. இறுதியா பிரியாணி சமைத்ததும் பரிமாறுவதற்கு முன் சில நிமிடங்கள் ஓய்வெடுக்க விடவும். இது சுவைகள் நிலை பெறவும் நறுமணம் அதிகரிக்கவும் அனுமதிக்கிறது. உங்கள் பிரியாணியை சூடா பரிமாறவும். புதிய கொத்தமல்லி, வறுத்த வெங்காயம் மற்றும் எலுமிச்சை சாறு பிழிந்து சேர்த்து ஒரு புத்துணர்ச்சியூட்டும் ரைத்தா, தயிர் சார்ந்த உணவு உண்மையிலேயே திருப்திகரமான உணவுக்காக இணைக்கவும். எனவே இங்கே உங்களிடம் உள்ளது சுவையின் உலகத்துக்கு உங்கள் கடவுச்சீட்டு. பயணத்தை அனுபவிக்கவும் மகிழ்ச்சியான சமையல்.